மகரிஷி அவர்கள் தி ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. தி ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவின் பயணம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த அறிவின் பயணத்துல நாமாக இருப்பது அறிவு தான். அறிவு தான் என்ன செய்யுதுன்னா பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது எதுக்கு சொல்ல வாரேன் அப்படின்னு சொன்னா, நம்ம பிறந்ததுல இருந்து இன்று வரைக்கும் நம்ம பல்வேறு விஷயங்களுக்காக பயம் கொள்றோம் அல்லது கவலைப்படுறோம். அதாவது குடும்ப வாழ்க்கையில பயம் அல்லது கவலை கொள்கிறோம். ஆனா நீங்க நன்றாக நினைத்து பாருங்க, பிறந்ததிலிருந்து ஒரு 5, 6 வயது வரைக்கும் நீங்களாக முயற்சி செய்து எதுவும் செய்யல. உங்க மனதால் முயற்சி செய்து எதுவும் செய்யல. நீங்க ஒரு குழந்தை தவழுது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அது முயற்சி செய்யல. அந்த குழந்தையாக அறிவு தான் குழந்தையாக இருக்கிறது. எப்படி ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்றாங்களா இல்லையா? அறிவே சிலந்தியாக இருக்கிறது. அறிவே குழந்தையாக இருந்து தவழும் குழந்தை நடப்பதற்கு முயற்சி செய்யும். நிற்பதற்கு, நடப்பதற்கு முயற்சி செய்யும். அதுக்கப்புறம் நம்முடைய உடலில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களும் தானாக நடைபெறுகிறது. இப்ப நம்ம பெரிய தத்துவங்கள் சொல்ல வரல. ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருந்தார் நேத்தைக்கு. அதன் அடிப்படையில நான் உங்களுக்கு என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை என்பதே ஒரு அறிவின் பயணம் தான். நம்மளாக இருப்பது அறிவு தான். எப்படி சிலந்தி அறிவாக இருந்து அந்த சிலந்தி கூட கெட்டுதோ, அதுபோல நாமும் அறிவாக தான் இருக்கிறோம். அறிவாக இருந்து நகர்ந்து கொண்டே இருக்கோம். குழந்தையா இருக்கும்போது அப்படி நகர்ந்து ஒரு 7 வயசு வரைக்கும் தூய மனதோடு இருக்கிறோம். எங்க நம்முடைய அறிவு தடைப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நம்ம எது எது என்னது அப்படின்னு தெரிந்து கொள்ளும் பொழுது, இந்த சமுதாயத்தின் பார்வையில தெரிந்து கொள்வோம். அப்பா, அம்மா சொல்றாங்க, இதுதான் இட்லி, இதுதான் சப்பாத்தி, இது சிகப்பு கலர், இது எல்லோ கலர் அப்படின்னு ஒண்ணொண்ணா சொல்லிக் குடுக்குறாங்க. சொல்லிக் குடுக்கறவங்க யாரும் ஞான நிலை அடைந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதைதான் சொல்லிக் குடுக்குறாங்க. அப்போ பிறரின் மூலம் பெறக்கூடிய அறிவு குறைபாடுடைய ஒரு அறிவு. நம்முடைய தாய் தந்தையராக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அது குரு அளவுக்கு உயர்ந்தவங்க யாரும் இல்ல. ஆகவே பிறர் மூலம் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு இன்ஃபர்மேஷன்கள் அது எல்லாமே குறைவுடையதுதான். நிறைவான ஒன்ற நமக்கு யாரும் பிறர் கற்றுத்தரல. நிறைவு என்கின்ற ஒரு விஷயத்த குரு மட்டும் தான் நமக்கு கற்றுத்தர முடியும். அப்போ நம்முடைய தாய் தந்தையரிலிருந்து, நம்ம குடும்ப உறுப்பினர்களிலிருந்து இந்த சமூகம் வரைக்கும் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது. ஆகவே அது நிறைவுடையது அல்ல. அது குறைவுடையதும் அல்ல. அது அவர்களுடைய அனுபவங்கள். அந்த அனுபவத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம நகர ஆரம்பிக்கும்போது, அந்த குழந்தைத்தனத்துல இருந்த இன்னசென்ட்னஸ் நம்மட்ட போயிருது. அந்த இன்னசென்ட்னஸ் தான் சிவநிலை. அந்த இன்னசென்ட் ஸ்டேட் விச் இஸ் கால்டு சிவா. அந்த சிவநிலை நம்மிடமிருந்து கைவிட்டு போன பிறகு, சமூகம் சார்ந்த வாழ்க்கை வாழும் பொழுது, சமூகம் வேறு மாதிரியாக இருக்கு. இயற்கைக்கு முரணாக, மாறாக இருக்கிறதுனால, நம்முடைய செயல்கள் எல்லாமே துன்பம் தரும் செயல்களாக மாறுது. ஆகவேதான் நாளைக்கு என்னமோது நடக்குமோ அப்படின்னு கவலைப்படுறோம். நாளைக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு அச்சப்படுறோம். இந்த கவலையும், அச்சமும் எதனால் வந்தது என்றால், அறிவாகிய நாம், அறிவுபூர்வமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், ஒரு 6, 7 வயதுக்கு பிறகு சமூகம் சார்ந்து அறியாமையில் குதித்து, அந்த அறியாமையின் வழி நடக்கும் பொழுது, நமக்கு நாளை நடக்கக்கூடிய நம்ம அறிவை நம்ம பொதுவா செயல்பட விடுறதில்ல. எத்தனை பேரு 1ஆம் தேதி நான் உடற்பயிற்சி செய்வேன்னு சபதம் எடுக்குறாங்க. சபதம் நிறைவேறாம போயிரும். அறிவு சபதம் எடுத்திருந்தா அது நின்றுக்கும். அப்படின்னா நீங்க உங்களால நிறைவேற்ற முடியல அப்படின்னா, நீங்க உங்களுடைய சபதம் மனதால் ஆனது.
அப்ப இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, பொதுவாக நீங்க யாரும் வாழ்க்கையில் குறிப்பாக ஆன்மீக பாதையில் செல்பவர்கள், ஞான மார்க்கத்தில் செல்பவர்கள், அத்வைத ஞான மார்க்கத்தில் செல்பவர்கள் அச்சப்படவோ, கவலைப்படவோ கூடாது. அச்சப்படவோ, கவலைப்படவோ வேண்டியதில்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. கூடாது. கவலை துறந்து வாழ்வது இங்கு சொர்க்கம். கவலை துறந்து வாழ்வது இங்கு வீடு அப்படின்னு பாரதியார் சொல்றார். கவலை என்பது ஒரு மாய வலை அப்படின்னு மகரிஷி சொல்றார். கவலை என்பது இந்த நீரை இறைச்சி இறைச்சி கமலா அதெல்லாம் சொல்லுவாங்க கிராமப்புறத்துல. அத கவலைன்னு சொல்லுவாங்க. அது இந்த நீர் பாசனத்துக்கு வந்து இறக்குவாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி அந்த நீரை வெளியேற்றுறது போல நம்முடைய கவலை என்பது நம்முடைய உயிர் சக்தியை, நம்முடைய ஆற்றலை வீணாக்கிவிடும். அதனால மகரிஷி சொல்றாங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு நிறைய மெத்தட் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும். ஆனா நம்மல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் படிச்சு ஒன்னொன்னா செஞ்சுலாம் ஆ ஆக முடியாது. என்ன ஆக முடியாதுன்னா, சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. இன்னைக்கு இன்னைக்கு காலையில ஒரு நண்பர் கேட்டார். அவர் வந்து துணை பேராசிரியர். பேராசிரியரா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் என்னிடம் கேட்டாரு, "சார் நான் தியானம் செய்ய உட்கார்ந்தா அது செட் ஆக மாட்டேங்குது" அப்படின்றாரு. அவர் பேராசிரியர்னு வச்சுக்கிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்திற்கு மேல் அவருக்கு வந்து நம்முடைய மனவளக்கலை தொடர்பும், அனுபவமும் இருக்கு. இப்பவும் சொல்றாரு, "நான் தியானம் பண்ணா செட் ஆகல" அப்படின்னு சொல்றாரு. செட் ஆகாது. அந்த தியானத்தினுடைய உண்மையை, அறிவியல் உண்மையை அல்லது அந்த அனுபவத்தை ஏதோ ஒரு தியானம் பண்றீங்க. அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருந்தால், அந்த அனுபவம் இன்னொரு முறை அந்த தியானம் செய்யும்போது அது கூட சேர்ந்துட்டு அடுத்த அனுபவத்துக்கு கொண்டு வரும். அப்ப நான் அவர்ட்ட சொன்னேன், "இவ்வளவு வருஷமா தியானம் பண்ணியிருக்கீங்க. தியானம் செட் ஆகலைன்னு சொல்றீங்க. தியானம் செய்து என்ன செய்ய போறீங்க?" அப்படின்னு கேட்டேன். அவரு தியானம் செஞ்சா தானே மன அமைதி அடையும் அப்படின்னு சொன்னார். தியானம் செய்வதனால் மன அமைதி, மனதினுடைய அலை சுழல் இயக்கம் குறையும். ஆனா உண்மையிலேயே எது சரி, எது தவறு என்று சிந்தித்து சரியான பாதையில் நடக்கக்கூடிய வல்லமை இருந்திருந்தால், தியானம் என்பது அவசியம் இல்லாத ஒரு இடமாக மாறும் ஒரு இடத்துல. உங்களுடைய செயலே தியானமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை அன்றாட நடவடிக்கையே தியானமாக இருக்கும். நீங்கள் நல்ல தியானம் செய்து, நல்ல சிந்தனை செய்து, நல்ல உடலை வைத்துக்கொண்டு, நல்லபடியாக தனக்கோ, பிறருக்கோ துன்பம் இல்லாமல் வாழக்கூடியவராக இருந்தால், நீங்கள் எண்ணம், சொல், செயல்ல நீங்க யார்கிட்ட எங்க என்ன செய்தாலும், அது தியானத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடிய மனோநிலை போலவே தியானம் இல்லாத போது அதுக்கு குறிப்பாக தேவை வந்து, நம்ம என்ன பேசுறோம், யாரிடம் பேசுகிறோம் என்று விழிப்பு நிலையில் இருப்பது. அப்ப 12 வருட காலம் தியானம் இருந்த ஒருத்தருக்கு திருப்பியும் தியானம் வரலைன்னா, அது வர்றதுனால ஒண்ணும் தப்பு இல்ல. அவர் சரியா செய்யலைன்னா ஒண்ணும் இல்ல. தியானம் செஞ்சா என்னன்னா, மனதுக்கு அமைதி கிடைக்கணும். அல்லது நம்ம செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பா செய்யணும். நீ சரியாக சிந்தித்து அந்த செயலினுடைய விளைவுகளை கணித்து செய்ய முடியுமானால், அன்று நீ தியானம் செய்யாவிட்டாலும் பரவால்ல. அப்போ நம்மெல்லாம் மனவளக்கலையில 10, 20 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள், உடனடியாக நம்முடைய மனச மாத்தி போடணும். நம்முடைய அத்வைத ஆன்மீக மார்க்கம் அல்லது வேதாத்ரி மகரிஷியினுடைய மார்க்கம் என்பது ஒரு ஒரு லேசினஸ் மார்க்கம் அல்ல. கடவுளை இறைவன் என்று சொல்லக்கூடிய உருவங்களை நம்பி இருக்கக்கூடிய நபர்கள் அல்ல நாம். நாம் நம்முடைய சுயத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க. தியானம் செட் ஆகாவிட்டாலும் எனக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மா அல்லது எனக்கு உள்ளாக இருக்கக்கூடிய கடவுள் தன்மை கடந்து உள்ள போதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதே, அது இனிமையானது, அது இதமானது மட்டுமல்ல, அது மிக்க உறுதியானது. மனதில் உறுதி வேண்டும் பாரதியார் சொல்றார். அஞ்சாதீர் எடுத்துரைப்போம் அறிவொன்றே தெய்வம் என்று மகரிஷி சொல்றார். அப்ப நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கிறோம்? ஒரு ஆன்மீக ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொல்லக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லணும்.
அந்த அளவுக்கு நீங்க உறுதியாக இருக்கணும். நான் அச்சப்பட மாட்டேன். நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் அறிவுதான் எல்லாமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அறிவே எல்லாமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அறிவே செயல் புரிகிறது. அறிவே எல்லா விளைவுகளையும் கொடுக்கும். மனிதர்களாக நாம் இருக்கும்போது சில சில தவறுகள் நேரலாம். அதைக் கண்டும் பயப்பட வேண்டாம். பின்பும் அறியாமையிலிருந்து அறிவுக்கு மாறி அந்த விஷயத்தை சரி செய்யக்கூடிய பாங்கு உங்களுக்கு வந்துவிடும். ஒன்று மட்டும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நேரடியாக அந்த மாமனிதர், மாமுனிவர், மகரிஷி வேதாத்திரியிடம் நீங்கள் சரணடைந்திருந்தால், உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியல. உங்களுக்கு நெறைய துக்கம், கவலை, அச்சம்லாம் வச்சுக்கிடும். எனக்கு அத பத்திலாம் எனக்கு தெரியாது. எனக்கு வாழ்க்கையில என்னென்னமோ நடக்கு. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் நல்லா செய்றேன் அப்படின்னு நீங்க மனதுல நெனச்சுட்டு, நல்லா தியானம் செய்றேன், உடற்பயிற்சிலாம் செய்றேன். இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது. எல்லா பொறுப்பும் இறைவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசாம இருங்க. உங்களுக்கு வேண்டியதை இறைவன் தன்னால் நடத்தும். அதத்தான் இஸ்லாம் மார்க்கத்துல எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்றாங்க. எல்லா செயலையும் செய்ய வேண்டிய கடமை இறைவனுக்கு தான் இருக்கு. நான் பிறக்கும்போது இந்த உலகத்த திருத்தணும்னு நான் ஒண்ணும் பிறக்கல. நான் பிறந்தது எனக்கே தெரியாது. ஆகவே நமக்கு பெரிய பொறுப்புகள் ஏதும் இல்லை. ஆனால் நீங்கள் பொறுப்புகள் இருப்பதாக கவலை கொள்கிறீர்கள். அதனது ஆங்காங்கு இருந்தபடி அவனவன் அவன் ஆட்டி வைப்பான். யார் யார் எங்கெங்கு இருக்கிறார்களோ அந்தந்த நிலையில் அவர்களை அங்கு மேலே இருக்கக்கூடியவன் ஆட்டி வைப்பான். அது நடப்பது நடந்தே தீரும். என் செய்யினும் அது நிக்காது அப்படின்னு ரமண மகரிஷி சொல்றார். ஆகவே அன்பான சகோதர, சகோதரிகளே, நான் ஸ்பீடா சொல்லணும்னு நினைக்கிறேன். டோன்ட் ஃபியர், ஃபியர் நாட். இயேசுநாதர் ஒரு இடத்துல சொல்றாரு, "த கிங்டம் ஆஃப் காட்லினஸ் வித்தின் யூ, ஃபியர் நாட், பி பிரேவ்." இறையின் அரசாட்சி உன் மனதிற்குள்ளாக இருப்பதால் நீ பயம் கொள்ளாதே, திடமாக இரு அப்படின்னு சொல்றார். அதுவும் போக சிலர் என்ன நினைக்காங்கன்னா, ஆன்மீக மார்க்கத்துல இருந்தா ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அநியாயம் நடந்தா அமைதியா போயிரணும், துஷ்டனை கண்டா தூர விலகணும், இந்த மாதிரி எல்லாம் பயந்தாங்கோலி மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. உண்மையில் ஆன்மீகவாதிக்கு தான் சரியான வீரம், விவேகத்தோடு கூடிய வீரம் இருக்க முடியும். அப்படித்தான் விவேகானந்தர் இருந்தார். அப்படித்தான் மகாத்மா காந்திஜி இருந்தார். அப்படித்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார். சிறந்த வீரராக இருந்தார். ஆன்மீகத்தில் சிறந்த வீரராக இருந்தார். காளி மாதாவை உடைத்து எரியும் ஒரு வீரத்தன்மை அவரிடம் இருந்தது. அல்லது பரமஹம்ச யோகானந்தர் இருந்தார். சவால் விட்டு இறந்தார். அறிவியல் அறிஞர்கள் பரமஹம்ச யோகானந்தரிடம் ஒரு டிஸ்கஷன்லாம் வச்சு அவரை அலட்சியப்படுத்தினாங்க. தன்னுடைய இறப்புக்கு பிறகு என்னுடைய உடல் இப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இறந்தார். அறிவியல் பூர்வமாக அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் அதை அவங்க கண்டுபிடிக்க முடியல. அவருடைய உடல் அப்படியே இருந்தது. எந்தவித டேமேஜ் ஆகாம பல நாட்கள் இருந்தது. அப்போ அவர் இறந்த பிறகு கூட தன்னை நிரூபிச்சார். அவ்வளவு வல்லமை உடையவராக இருந்தார் பரமஹம்ச யோகானந்தர். நம்ம அப்படிலாம் நிரூபிக்க வேண்டியதில்ல. அட்லீஸ்ட் வீட்ல பயப்படாம இருக்க வேண்டியது. பையன் இப்படி பண்ணிருவானோ, பொண்ணு இப்படி பண்ணிருமோ, நாளைக்கு சம்பளம் வராதோ, சாப்பாடு கிடைக்காதோ, அப்படின்லாம் பயப்படாம மினிமம் விஷயங்களுக்கு பயப்படாம இருக்க வேண்டியது நம்முடைய ஆன்மீகவாதியின் அவசியமாக இருக்கிறது. பயப்படாம இருக்கிறவன் தான் பொறுமையா இருப்பான். அன்பிற்கு அடிப்படை குணம் பொறுமை. பயத்திற்கும் அடிப்படை குணம் பொறுமைதான். மீக்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ் அப்படின்னு ஒரு பழமொழி. மீக்னஸ்னா நல்ல சாஃப்ட் தன்மை, அமைதித்தன்மை. ஆழ் கடல் மீக்கா இருக்கும். மீக்னஸ். ஆழ்கடல் இருக்கு பாத்தீங்களா? அங்க அலையே இருக்காது. சைலண்டா இருக்கும். அதுல ஒரு மிகப்பெரிய கப்பல்ல போனீங்கன்னா போறது மாதிரியே தெரியாது. அந்த ஆழ்கடல அளக்க முடியாது. வானத்தை அளந்த அறிவியல் அறிஞர்கள் இன்னும் ஆழ்கடலை அளக்கவில்லை. அதுக்கு உள்ளாக போக முடியாது. வானம் ஃப்ரீயா இருக்கு, போயிட்டாங்க. கடல் தண்ணீருக்குள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு. டென்சிட்டி கூடுதல் இருக்கு. என்னென்னலாம் ஆழத்துல இருக்குன்னு தெரியாது.
அதற்குள்ளாக ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கு மேல அவங்க போகலை. முழுமையாக கடலினுடைய எல்லை, ஆழமான எல்லையை தொடவில்லை அறிவியல். அதே போன்று யாருடைய மனம் தூய அமைதியில் இருக்கிறதோ அவர்களுக்குள்ளாக அற்புதமும் வீரமும் பல்வேறு விதமான அற்புத குணங்களும் கண்டிப்பாக நிறைந்திருக்கும். அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன செய்யறது சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒண்ணும் செய்ய வேண்டாம். துணிச்சலா தான் இருக்கு. துணிச்சல் தான். என்ன வந்தாலும் துணிஞ்சு நிக்கலாம். அப்படிதான் நிக்கணும் ஆன்மீகவாதி. ஏன்னா என்ட்ட நேத்துக்கு அந்த கேட்ட அன்பரும் பயப்படுறாரு. அப்படி நடந்துருமா? இப்படி நடந்துருமா? அவருக்கு ஒரே ஒரு சொல்றேனே, என்னுடைய நண்பர் தான். அவரு வீட்ல குடும்பம், அவர் கூட்டு குடும்பம். ஒரு பொண்ணு ஒரு பையன விரும்பிட்டு, அந்த விஷயத்த சொல்லியிருக்கு. அவங்க வீட்ல எல்லாரும் சம்மதிக்கிறாங்க. இவரு சம்மதிக்க மாட்டாரு. ஏன்னா இவரு இம்பார்ட்டன்ட் பெர்சன் அந்த வீட்டுக்கு. அதனால இவர்ட்ட கேட்டு தான் எல்லாம் செய்யணுமா. இவர்ட்ட கேட்டு லவ் வருமா? சொல்லுமா ஏதாவது பிள்ளை மாமாட்ட போய் கேட்டுட்டு வரேன். அ ஷால் ஐ லவ் ஹிம் அப்படின்னு சொல்லி. அப்படி அவர் உண்மையிலே சொல்றேன். அப்புறம் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அவரு கல்யாணம் வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். நான் பார்க்க போறேன். ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். நான் பார்க்க போறேன். அப்ப அவங்க மிஸ்ஸஸ்ட்ட கேட்கும்போது, "இந்த கல்யாணம் முடிச்ச பொண்ணு எங்க?" அப்படின்னு கேட்டேன். "அது அவங்க ஹனிமூன் போயாச்சு" அப்படின்னு சொன்னாங்க. மனிதர்கள் இப்படி ஒன்றுமில்லாத சூழ்நிலைக்கெல்லாம் பயந்து கொண்டிருந்தால், அவர் ஒரு ஆன்மீகவாதி. மிகுந்த நல்ல மனிதர். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர். ஆனா தான் இதெல்லாம் செய்றோங்கிற ஈகோல இருக்கிறார். தான் தான் குடும்பத்த காப்பாத்துறோங்கிற ஈகோல இருக்கிறார். நான் இல்லாட்டா ஒண்ணும் நடக்காதுங்கிற ஈகோல இருக்கிறார். அவரு அப்படி நினைக்கிறாங்க. அப்படிலாம் நம்மள்ட்டயும் நெறைய குணங்கள் இருக்கு. ஆகவே வாழ்க்கையில் எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நான் பயம் கொள்வதில்லை என்று ஆன்மீகவாதிகள் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு இருக்கு. என்ன நெருப்பு? தைரியம் என்கிற நெருப்பு இருக்கு. அதை வைத்து நமக்கு வரக்கூடிய துன்பத்தை அழித்து விடலாம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அப்படி அந்த பாட்டு தொடர்ந்து வருது. காக்கி யூனிஃபார்ம் வரும்போதும் அச்சம் இல்லையேன்னு பாரதியார் அந்த காலத்துல பாடுன பாட்டு. இப்ப எப்ப அச்சம் இருக்காது? மனசுல நேர்மை இருந்தால், உண்மை இருந்தால், அன்பு இருந்தால், மாமா இப்படி ஒரு பையன நான் விரும்புறேன் மாமா, அவனும் என்ன விரும்புறான் மாமா, என்ன மாமா செய்ய அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாமா அரவணைப்பார். என்னன்னு ஏதுன்னு விசாரிக்கலாம் அடுத்த கட்டத்துல. ஃபர்ஸ்ட் அவர் அரவணைப்பு செய்வார். எப்போ? அந்த உள்ளத்துல ஒரு அன்பு என்கிற நெருப்பு இருக்கணும். கள்ளம் க ஒரு ஒரு உறுதியான மனம் இருக்கணும். தன்னுடைய குழந்தை தன்னை போன்றது என்று தான் ஏதாவது சொன்னா அந்த குழந்தையினுடைய மனது வலிக்கும். பிறவு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு எச்சரிக்கை இருக்கணும். ஆங்கோர் காட்டிடை பொந்தினில் அக்கினி குஞ்சொன்று கண்டேன். வெந்து தணிந்தது காடு தழல் அக்கினியில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தரிகிடதோம் தரிகிடதோம் தத்தரிகிடதோம். உன்னுடைய மனம் என்ற குப்பைக்குள், அடர்ந்த காட்டிற்குள் அறிவு என்கிற ஒளி இருக்கிறது. அறிவு என்கிற தீபம் இருக்கிறது. அது சிறிய தீபமாக இருக்கலாம் அல்லது பெரிய தீபமாக இருக்கலாம். அறிவு என்கின்ற தீபத்தை நீ ஏற்றிவிட்டால் உன் மனதில் இருக்கக்கூடிய குப்பைகள் எரிந்து சாம்பலாகும்னு பாரதியார் சொல்றார். இப்போ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களிடம் எல்லோரும் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்க குடும்பத்துல உங்களுக்கு அச்சம் இருக்குதான்னு பாருங்க. அச்சம் இருந்தா அத அப்படியே விட்டுருங்க. நான் ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அச்சம் இல்லாம, கவலைப்படாம, அந்த மேல இருக்கிற இறைநிலையை நோக்கி உங்களுக்கு யார் குருவாக இருக்கிறார்கள்? வேதாத்திரி மகரிஷி அவர்கள். வேதாத்திரி மகரிஷியின் வழியாக அந்த இறைநிலையை நோக்கி, இறைநிலையே நான் உன்னிடம் சரணடைகிறேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய பொறுப்பு. எது வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படின்னு நினைச்சு உறுதியா நினைக்கணும். 100க்கு 1000% உள்ளத்துல அப்படி நினைச்சிருக்கணும். ஒரு ஆண் பையனா இருக்கான். அவன் நல்ல ஆன்மீகவாதியா இருக்கான். வேகமா பைக் ஓட்டுறது தவறுதான். அவன் நினைச்சு பைக் ஓட்டானா பைக் போறதுக்கு இடம் கிடைக்குங்க. ரோட்ல இடம் கிடைக்கும். டிராபிக்ல இடம் கிடைக்கும்.
அவ்வளவு ஹெல்ப் பண்றதுக்கு யூனிவர்ஸ் நமக்கு ரெடியா இருக்கு. ஆன்மீகம் என்றால் சும்மா இல்ல. பயம் கொள்ளல் ஆகாது பாப்பான்னு நிறைய பேர் படிச்சிருக்காங்க. தீயவர்களை கண்டு பயப்படக்கூடாதுன்னு பேசியிருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன், அப்படி உங்களை, ஏன்னா உங்களை எதிர்த்து ஒப்படைக்கணும். நீங்க அறிவு, யூ ஆர் அ கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் பர்சன், நீங்க தான் கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ அந்த ஆதி கான்சியஸ்னஸ் ஒப்படைச்சிட்டீங்கன்னா ஒரு ரகசியம், நீங்க பயந்து பயந்து இந்த காரியம் நடக்காம போயிருமோ, நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ நினைத்துக்கொண்டே இருக்கீங்க பாத்தீங்களா? அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு எது நடந்தாலும் அவன் பொறுப்பு, எல்லாம் அவன் செயல், எப்பொருளிலும் சிவமே உள்ளது, எப்பொருளிலும் என்னை காண வல்லான் எவனோ அவனுள் நான் இருக்கிறேன், என்னுள் அவன் இருக்கிறான். இப்படி நிறைய வசனங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யாம் இருக்க பயமேன், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப யூ ஹாவ் டு சரண்டர் யுவர் செல்ஃப் டு தி காட்லினஸ். அந்த காட்லினஸ் நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க. பயப்படும் போது இருந்த பர்சன், இந்த விஷயம் இப்படி நடந்துருமோன்னு பயப்படுறீங்க ஒரு விஷயம். ஆனா நீங்க எது நடந்தாலும் இறைவனுடைய பொறுப்புன்னு தைரியமா இருந்து அடுத்த செயல்களை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இறைநிலை, நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அதை அப்படியே உங்க கையில கொண்டு கொடுக்கும். பயமற்ற சரண்டர் சிஸ்டத்துக்கு இதுதான் ரிசல்ட். பயமற்ற சரண்டர் சிஸ்டம். சும்மா நம்ம சாமி காப்பாத்துங்க, வாழ்க வளமுடன், அருள் காப்பி சொல்லிட்டா சரியாயிரும், தனாகர்ஷனம் பண்ணிட்டா சரியாயிரும், இப்படின்லாம் ஒரு ஹாஃப் ஆஃப் தி மைண்ட்ல நம்ம ஒரு பிலீவ்னஸ் வச்சிருக்கோம். ஆன்மீகம் என்பது நாட் அ பிலீவ்னஸ், இட் இஸ் எ ஸ்டாட்டிக் ஸ்டேஜ் ஆஃப் மைண்ட் பவர். ஒரு உறுதியான மனதினுடைய வெற்றி தன்மை தான் ஆன்மீகத்தினுடைய இது. கடவுள் தவிர வேறொன்றில்லை, ஒன்னஸ் தவிர வேறொன்றில்லை அப்படிங்கிற ஒரு மன உறுதியும் மன செயல்பாடும் இருக்கும். நான் மனமே கிடையாது, ஐ எம் நாட் எ மைண்ட், ஐ கான்சியஸ்னஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். ஐ ஆம் கான்சியஸ்னஸ் இல்ல, ஐ கான்சியஸ்னஸ். வேதாத்ரி மகரிஷியினுடைய குரு பரஞ்சோதி மகான், ஐ ஆம் காட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அவர் புக் எழுதினார். அந்த புக்கு பேர் ஐ ஆம் காட் இல்ல, ஐ காட். ஆனா சாமி என்ன சொல்றாங்க, கான்சியஸ் சொல்றாங்களா இல்லையா? இந்த காடுக்கு பதில் கான்சியஸ் போட்டு பாருங்க, ஐ கான்சியஸ்னஸ். ஐ காட்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க அந்த அந்த நம்ம சாமிஜியோட குரு பரஞ்சோதி மகான். அப்போ நான் கேட்டுக்கொள்வது என்ன என்றால், ஒரு ஆன்மீகத்துல ஒரு மனிதனாக நீங்க கொஞ்சம் லேசினஸ்ல இருக்கலாம். படுத்தா தூக்கம் தூக்கம் கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்குமே அப்படின்லாம் இருக்கலாம், தூங்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அந்த நார்மல் லேசினஸ் பிரச்சனை இல்லை. ஆனா ஆன்மீகத்துல லேசினஸ் இருக்கக்கூடாது. அதை அடைந்தே, என்னுடைய வாழ்க்கை முடியறதற்கு முன்பு நான் அதை அடைந்தே தீருவேன் என்கிற ஒரு உறுதி இருக்கணும். 20 வருஷத்தை செலவு பண்ணின நம்ம அந்த இடத்தை அடையாமல் விடுவதில்லை. நீங்க ஸ்லோவா போறீங்க, ஃபாஸ்டா போறீங்கலாம் பிரச்சனை இல்லை, உறுதிதான் பிரச்சனை. பயமற்ற நிலைதான் பிரச்சனை, கவலையற்ற நிலைதான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி கவலை, அச்சம் இந்த ரெண்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால், அந்த மனதை துறந்து அறிவுக்கு செல்ல வேண்டும் என்றால் மிகுந்த சிந்தனை அவசியம். உங்களுடைய வாழ்க்கையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து, யார் யார் என்ன குணாதிசயங்களில் இருக்கிறார்கள், என்னுடைய மனைவி எப்படி குணாதிசயத்தில் இருக்கிறார், என்னுடைய குழந்தை எப்படி குணாதிசயத்தில் இருக்கு, முதல் மகள் என்ன குணாதிசயத்தில் இருக்கிறார், இரண்டாவது மகள் என்ன குணாதிசயத்தில் இருக்கிறாள், இவர்களிடம் உள்ள மைனஸ் என்ன, பிளஸ் என்ன, அந்த பிளஸ்ஸை உயர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த மைனஸை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிலாம் காமிக்கும். அப்படி ஒண்ணு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. நீங்க ஆன்மீகவாதி இருந்தா அவங்களுக்கு தெரியாமலே அவங்க பிளஸ் உயர்த்ததுக்கான தகுதியும் தன்னம்பிக்கையும் உங்களிடம். அப்படி உங்க குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்க அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கணும். அவங்க மாறுவாங்க. நிறைய எனக்கு தெரிந்து நாகர்கோயில்ல ஒரு அம்மா சொன்னாங்க,
அவங்களுடைய கணவர் தியானத்துக்கு வர்றது கிடையாது. ஒரு கடினமான மனிதர். நிறைய கான்ட்ராடிக்ஷன்லாம் உண்டு. ஆனா இவங்க தொடர்ந்து தியானத்துக்கு வருவாங்க, சிந்திப்பாங்க, நிறைய கேள்விகள் கேட்டு பதிலை பெற்றுக்கொள்வாங்க. ஞான ரிஷி ஐயாட்டையும் நிறைய இன்டராக்ஷன் பண்ணிக்கிடுவாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க எந்த சூழ்நிலையிலும் அவங்களுடைய தியானம் என்கிற விஷயத்திலிருந்து உறுதியிலிருந்து மாறவே இல்லை. இயற்கை தத்துவம்னா என்னன்னு அதை கண்டுபிடிக்க முடியாட்டாலும் அது கூடயே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க எந்த முயற்சி இல்லாம சொன்ன ரிசல்ட் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கணவர் முற்றிலும் மாறிவிட்டார்னு சொல்றாங்க. நான் ஆன்மீகம் இத்தனை 12 வருஷம் 10 வருஷம் படிச்சு என்ன மனோநிலைக்கு வந்து கொண்டே இருக்கணும், அதே போல அவரும் வந்துட்டே இருக்கிறாரு. முன்னாடி வேற மாதிரி பேசுவாரு. இப்ப என் மனசு அறிஞ்சு அவர் பேசுற மாதிரி இருக்கு. மனசு அறியறதுக்கு அவருக்கு ஒன்றும் தியானம்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் தெரியுமா? இவங்க மாறிட்டாங்க. இவங்க மாறி 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 தன்னுள்ளாக மலர்ந்து விட்டாங்க. அவங்க கணவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஒருவேளை கணவரை திட்டுனாலும் சரி, ஒரு மாதிரி பேசினாலும் சரி, மனதை வருத்தினாலும் சரி, பரவாயில்ல அவருக்கு தெரியுது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கொண்டு 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 மனதிற்குள்ளாக ஒரு ஆன்மீக மலர்ச்சி அந்த பெண்மணி பெற்றுவிட்ட காரணத்தினால் அந்த மலரோடு சேர்ந்த நாராக இருக்கக்கூடிய கணவரிடம் மலரின் வாசனை பரவி அவரும் மலர் போல மனம் வீச ஆரம்பிச்சார். மாறிட்டாங்க அவங்க. இவங்க எந்த முயற்சியும் எடுக்கல. இவங்க இவங்க மட்டும்தான் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாக இருக்கிற பட்சத்துல இந்த இறைநிலை உங்களை கைக்குள் எடுத்துக் கொள்ளும். முன்னாடி கூட நான் ஒரு கதையில எல்லாம் படிச்சேன். கடவுளும் ஒருத்தரும் நடந்து போவாங்களாம். கடவுளும் ஒருத்தர் நடந்து போகும்போது அந்த ஒருத்தர் கடவுள் கூட நடந்து போற அன்பர் வந்து பின்னாடி திரும்பி பார்ப்பாராம் கடற்கரையில. 2 காலடி தடம் வருமா. அதாவது அவர் கற்பனை பண்றாரு. இவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது கூடயே ஒரு காலடி தடம் வருது. அது கடவுள் தான் நம்ம கூட வாராரு எல்லா விஷயத்திலும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாராம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவரு காலடி தடம் தான் இருக்கான். கடவுள் காலடி தடம் இல்லையா. அப்ப இவர் என்னடா கடவுள் திடீர்னு நமக்குள்ள கை விட்டுட்டாரு. நம்ம கஷ்டமா இருக்கு மனசுக்கு. இந்த சூழ்நிலையில கடவுளுடைய காலடி தடம் நம்ம கண்ணுக்கு படலையே. நம்மள வந்து நல்லா இருக்கும்போது தான் வருவாரோ, கஷ்டப்பட்டா வரமாட்டாரோ. கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் சொல்றாரு, "அப்படி இல்லப்பா. நீ கஷ்டப்படுறதுனால, நான் உன்னை தூக்கி கொண்டே நடப்பதனால, நீ பார்ப்பது என்னுடைய காலடி தடம் தான் தவிர உன்னுடையது அல்ல." அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு சிம்பாலிக் ஸ்டோரி. அப்போ அப்போ நான் இந்த கதைய ஒரு ஒரு ஆன்மீகத்துல நிறைய விதம் மாதிரி ஏதோ புரிய வைக்கிறதுக்கான கதைகள் இருந்தாலும், அந்த காலத்துல அந்த கதைய படிக்கும்போது எனக்கு அது புரிஞ்ச மாதிரி இருந்தது, புரியாத மாதிரி இருந்தது. ஆனா இப்ப உள்ள சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது, உண்மையிலேயே யாரோ ஒருத்தர் நமக்கு உதவுறாரே, அது யாருன்னு தெரியலையே அப்படின்னு எனக்கு பெர்சனலா எண்ணம் வந்துச்சு. பெர்சனலா. அப்ப அவர் எங்கடா நிக்கிறான் இவன்? அந்த ஆண்டவன் மேல இருக்கானா? கீழ இருக்கானா? நம்ம கிட்ட தான் இருக்கானா? என்னடா இப்படிலாம் பண்றான்? அப்படின்னு நான் நினைச்சேங்க. அப்ப அந்த கதை அது மேட்ச் ஆச்சு. ஹி இஸ் நாட் வித் மீ. பட் அவன் கேரி பண்றான் நம்மள. அவன் கேரி பண்றான். கண்டிப்பா கேரி பண்றான். பேர்சன்ல இயற்கை, இறைநிலை, அந்த எல்லாமாக இருக்கக்கூடிய ஆன்மா நம்மள கேரி பண்ணுது. அப்ப அந்த கேரி பண்ணதுக்கு என்ன வேணும்? சரண்டர், டோட்டல் சரண்டர். என்ன நடக்குதோ நடக்குது. என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். நடக்க வேண்டியது நடக்காம இருக்காது. நடக்கிறது நடக்காம இருக்காது. நடக்க வேண்டாதது நடக்காது. அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டு ஃப்ரீயா இப்ப இதெல்லாம் எதுக்கு? நீங்க ஃப்ரீயா டோன்ட் வொரி, பி ஹேப்பின்னு சொல்றாங்களா இல்லையா? ஃப்ரீயா இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா? ஃப்ரீயா இருங்க. நீங்க முயற்சி செய்யுங்க. எல்லா முயற்சியும் செய்யுங்க. எல்லாமே சும்மா சும்மா சோம்பேறியா இருந்துடக்கூடாது. எல்லாம் செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லையா? உன் பொறுப்புடா எனக்கு என்னடா அப்படின்னு பேசாம இருங்க. அவனுக்கு வேற வழி கிடையாது ஆண்டவன். He have to do something for you. He have to do something for your family. He have to do something for your circumstances. அவன் பண்ணித்தான் ஆகணுங்க. அந்த இயற்கை பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அதான் நானா வந்திருக்கு. நானா வந்து கேட்டேன் அவர்ட்ட. நான் என்ன வான்னு சொல்லி நான் கேட்டேனா? கேட்கலைல்ல. அவர் தானே என்ன அனுப்பி வச்சிருக்காரு. அப்ப அவர் தானே பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியா புரிஞ்சுக்கிட்டு சரண்டர் ஆயிடும். ஆக பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பி கான்பிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை.
நம்பிக்கை இல்லை, கான்பிடென்ட், உறுதி இருக்கும். பி கான்பிடென்ட் அபவுட் யுவர் கான்சியஸ்னஸ். அப்புறம் உங்களோட அறிவுல ஒரு தெளிவு இருக்கும். பி கான்பிடென்ட் அபவுட் தி நேச்சர். இயற்கையிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஃபேமிலிக்குள்ள டிட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்டா இருக்கணும். இயற்கையில ஒன்லி அட்டாச்மெண்ட். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது. ஒரு பிரச்சனை வராது. நான் கன்ஃபார்மா சொல்றேன். என்ன நேர்ல பார்த்தீங்கன்னா நீங்க என்ட்ட கேளுங்க. இப்படிலாம் நீங்க செஞ்சுட்டு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சரியில்லைன்னா நான் நேர்ல கூப்பிடுங்க, இல்ல ஃபோன்ல கூப்பிட்டு திட்டுங்க. அப்படி நடக்கும். நான் 100% உங்களுக்கு உறுதி சொல்றேங்க. மகரிஷி பேரால உறுதி சொல்றேன். ஒரே ஒரு விஷயம், பி கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப், பி கான்சியஸ்னஸ், பி அட்டாச்ட் வித் தி நேச்சர், தி காட்லினஸ். ஒரு சுவாரஸ்யமான மெடிடேஷன். இன்னைக்கு கூட நான் ஒரு வாசகம் படிச்சேன். எழுத்தாளர் ஜெயமோகன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நேட்டிவ் ஆஃப் நாகர்கோவில். இதெல்லாம் எழுதியிருக்காரு. ரொம்ப சைலண்டான பர்சன். ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது. ஹி ஹாஸ் நோ ஈகோ. அந்த பெரிய எழுத்தாளருங்கிற ஈகோலாம் கிடையாது. ரஜினிக்கெல்லாம் கதையெல்லாம் அவர் தான் எழுதுவாரு. நிறைய நிறைய விஷ்ணுபுரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கு. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. பெரிய எழுத்தாளர், ஸ்காலர், சாகித்ய அகாடமியா வேண்டான்னு சொன்னவர். எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவர். அவரு இவ்வளவு ஆராய்ச்சிக்கு பிறகு சொல்லியிருக்காரு. அவர் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய புக்கு, பெரிய மனிதர்கள் சந்திப்பு, அந்த ஆன்மீகம், இந்த ஆன்மீகம் படிச்சிருக்காரு. ஹி டோன்ட் ஹேவ் பிராக்டிஸ், பட் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு இப்போ ஒரு ஆசிரமம்லாம் வச்சிருக்காரு. அதுல பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. இப்போ அவர் ஒரு சின்ன கொட்டேஷன் வெளியே விட்டுருக்காரு. அந்த கொட்டேஷன் என்ன சொல்றாரு? வெளிப்புறத்தில் வாழும் வாழ்க்கையை விட நம் மனதிற்குள்ளாக வாழக்கூடிய சிறப்பான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அது இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. நல்லா பாருங்க. அதுதான் ஞான ரிஷி அவங்க சொல்றாங்க, வேதாத்திரி மகரிஷி சொல்றாங்க, இன்ன பிற மகான்கள் எல்லாம் சொல்றாங்க. அகம் பிரம்மாஸ்மி. இட் ஹேஸ் எவ்ரிதிங் இன் யுவர் மைண்ட், இட் ஹேஸ் எவ்ரிதிங் இன் யுவர் இன்சைட் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த பெரிய மனிதருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு எழுத்தாளர் ஆயிருக்காரு, எவ்வளவு புத்தகம் எழுதியிருக்காரு, எவ்வளவு பெரிய மனிதர்கள்லாம் சந்திச்சிருக்காரு, என்னெல்லாமோ செஞ்சுட்டு சொல்றாரு. கண்ண மூடி இருந்தா அதுல இருக்கிற இன்பம் வெளியே. அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஹி மெட் ரஜினிகாந்த், ஹி மெட் அவர் பிரைம் மினிஸ்டர், எல்லாரையும் பார்த்திருக்காரு. எல்லாருக்கும் அப்ப அவருக்கு எவ்வளவு பெருமை என்னெல்லாம் இருக்கும். பட் அவர் சொல்றாரு, கண்ண மூடி உள்ள இருக்கும்போது உடல் உள்ளத்திற்கு உள்ளாக இருக்கும் உலகத்துல இருக்கிற இன்பம் வெளியே இல்லைன்னு சொல்றாரு. ஹி ஹவ் வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தன் வாழ்நாளை செலவழிச்சிருக்காரு. அதே எக்ஸ்பீரியன்ஸ் மனவளக்கலை பயிலக்கூடிய ஆசிரியர்களிடம் இருக்கிறது. கண்ண மூடி உள்ள போய் தியானம் செய்யும் போது உள்ள ஆனந்தம் இருக்கிறது. நம்ம ஒண்ணும் பெருசா லைஃப் செலவு பண்ணல. ஆஃப்டர் ஆல் என் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த ஹாப்பினஸ் கிடைச்சிருக்குன்னா நான் எவ்வளவு பாக்கியம் செய்தவன்.